ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாய்மொழியினுடைய 5வது பதிகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். வளவேழுலகின் முதலாய என்ற பதிகம். இதில் எம்பெருமானுடைய சௌஷீல்யம் சொல்லப்படுறது. 4ஆம் திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய அபராத சகத்துவம், அதாவது அடியார்களுடைய குற்றத்தை பொறுக்கக்கூடிய தன்மை, அது பேசப்பட்டது. எம்பெருமான் ஆழ்வாருடன் கலக்க வர, ஏன்னா 4ஆம் பதிகத்தில் ஆழ்வார் தூது விட்டார். தூது விடும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய பிழையை நினைந்துதான் எம்பெருமான் வராமல் இருக்கான். எம்பெருமானுக்கு ஒரு மகா குணம் இருக்கு, அபராத சகத்துவம் அப்படின்ற குணம். பட்சிகளே, நீங்கள் எம்பெருமானிடத்திலே அதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தூது விட்டார் ஆழ்வார். எம்பெருமான எதுக்காக விலகி இருந்தான்? ஆழ்வாருக்கு மேலும் மேலும் பக்தி வளர வேண்டும் அப்படின்றதுக்காக விலகி இருந்தான். ஆழ்வாரத்தை தப்பா புரிஞ்சுட்டார். என்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுதான் எம்பெருமான் விலகி இருக்கானோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டார். ஏதோ எம்பெருமான் ஆழ்வாரை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வரான். இந்த வளவேழ் உலகு அப்படின்ற பதிகத்துல ஆழ்வாருடன் கலக்கிறதுக்கு எம்பெருமான் வரான். ஆனா ஆழ்வார் என்ன பண்றார்? எம்பெருமானே, நான் மிகவும் தாழ்ந்தவன், என்னிடத்தில் நீ கலந்தாயே என்றால் என்னுடைய தாழ்ச்சியெல்லாம் உன்னிடத்தில் தட்டும், உனக்கு ஒரு இழுக்கு ஏற்படும், நான் உன்னை சேரமாட்டேன் என்று அகல பார்க்கிறார் ஆழ்வார் இந்த 5ஆம் திருவாய்மொழியில். அகலப்போம் பொழுது அப்போ எம்பெருமான் என்ன சொல்றான் என்றால், ஆழ்வீர், எனக்கு சௌஷீல்யம் அப்படின்ற குணம் இருக்கு. அந்த சௌஷீல்யம்ன்ற குணம் நன்றாக நிறம் பெற வேண்டும், நன்றாக ஒளிவிட வேண்டும் என்றால் உம்முடன் கலந்தால்தான் அந்த சௌஷீல்யம்ன்ற குணம் எனக்கு நிறம் பெறும் அப்படின்னு எம்பெருமான் சொல்ல, ஆழ்வார் அதற்கும் முதல்ல இசையறார். ஆமா, எம்பெருமானுக்கு என்னால் ஒரு குணம் ஏற்படும் அப்படின்னா நான் போய் கலக்கலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறார். நான் கலந்தேனே என்றால் ஆழ்வார் கலவியினால் எம்பெருமானுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படும், சரிதான். ஆனா ஆழ்வார் கலந்ததுனாலேயே எம்பெருமானுக்கு ஒரு தாழ்ச்சியம் ஏற்படுமே. அப்போ அவனுக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தை காட்டிலும் தாழ்ச்சி தான் அதிகமா இருக்கும். ஆகையனால என்னால வருவது ஒரு குண ஆதிக்கம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அகல பார்க்கிறார் ஆழ்வார் என்றெல்லாம் பார்த்தோம் இந்த பதிகத்தில். அப்புறம் கடைசியில எம்பெருமான் என்ன பண்ண போறான் அப்படின்னா, ஆழ்வாரை விட்டா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்றத காட்ட போறான் எம்பெருமான். காட்டின பிறகு ஆழ்வார் எம்பெருமானோட கலக்கப் போகிறார் அப்படின்றத அந்த பதிகத்துல பிரமேயம், விஷயம். இந்த பதிகத்துல 5 பாசுரங்களை பார்த்துள்ளோம். அதில் 5வது பாட்டுல, மானை நோக்கின் மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனேசிரே உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானாரசோடி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திச்சார். எம்பெருமான் பக்கத்துல வரான், கலக்க வேணும்னு வரான். வந்த பொழுதும் கூட முதல்ல அகலக்கூடியவர் தானே ஆழ்வார். கொஞ்சம் சமாதானத்தை அடைந்து எம்பெருமானை பார்க்கிறார். பார்த்த உடனேயே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு, பூரணமாக கலக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வாருக்கு எண்ணம். எம்பெருமான் கொஞ்சம் தாழ்க்கிறான், காலதாமதம் பண்றான். அதை கண்டு ஆழ்வார் பொறுக்க மாட்டாமல் அருளாய் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதே ரீதியில தான் இந்த பாட்டிலையும் 6வது பாட்டிலையும் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, உன்னை பிரிந்து நான் நைந்து நோவுபடுகிறேன் அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கிறார். பக்கத்திலே தான் எம்பெருமான் இருக்கான், ஆனாலும் இப்பவே வேணும் அப்படின்ற எண்ணத்தோட ஆழ்வார் நான் நைகிறேன் அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். வினையேன் வினைதீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா, மனசேராயர் குலமுதலே மாமாயனே மாதவா, சினையே தழைய மராமரங்கள் எழுமைதாய் சிறீதரா, இணையா இணைய பெயரினா என்று நைவன் அடியேனே. வினையேன் வினை, மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே வராத ஒரு பெருத்த வினை எனக்கு வந்திருக்கு, அதனாலதான் வினையேன் வினை அப்படின்னு சொல்றார். வினையேன் அப்படின்னாலே போறாதா? வினை அப்படின்னு சொன்னாலே போறாதா? வினை யாருக்கு வரும்? வினையர்களுக்கு தான். வினை உடையவர்களுக்கு வினை வரும், அது தெரிஞ்சது தானே. அதனால வினையேனுடைய வினை அப்படின்னா மற்ற யாருக்குமே இல்லை இருக்காத ஒரு வினை எண்ணத்தில் இருக்கு அப்படின்னு தாத்பரியம்.
என்ன வினை என்ன பாவம் அப்படின்னா, ஒன்று எல்லாருமே எம்பெருமான மறந்திருப்பார்கள், அப்படி இல்லைன்னா சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள், அவர்களுக்கு எம்பெருமான் காட்சி கொடுப்பான், சேருவார்கள். இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும். இந்த ஆழ்வார் தான் வினோதமா பண்றார். எம்பெருமானே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாவத்தை பண்ணி வச்சிருக்கார் ஆழ்வார். வினையேன் வினை அப்படின்னு சொல்றார். வினையேன் வினை தீர் மருந்தானாய். ஆனா அப்படிப்பட்ட வினையை கூட தீர்க்கக்கூடியவன் எம்பெருமான். தன்னுடைய சௌஷீல்யத்தை காட்டி கலக்க போறான் எம்பெருமான். ஆக வினையேன் வினை தீர் மருந்து, அந்த வினையை தீர்க்கக்கூடிய மருந்தானாய். விண்ணோர் தலைவா, நித்திய சூரிகளுக்கு நாயகன். நித்திய சூரிகள்லாம் எப்படி இருக்கா? எம்பெருமான் நித்திய சம்ஸ்லேஷம் அவர்கள அகலுவதே கிடையாது. ஆக அகலாமல் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கான் இல்லையா? அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இப்ப மருந்தாக இந்த வினையை தீர்க்க போறான். வினையேன் வினைத்தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா. நித்திய சூரிகளுக்கு நாயகன் அப்படின்னு மட்டும் கிடையாது. கேசவஹா கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதவ் தஸ்மாத் கேசவநாமவான் அப்படின்னு பரமசிவனுடைய வார்த்தை. கைதி பிரம்மணோ நாம. க அப்படின்றது சதுர்முக கடவுள் பிரம்மாவை குறிக்கிறது. ஈசோகம் சர்வதேகினாம், ஈசகா அப்படின்றது நாதா சங்கரன். ஆவாம் தவாங்கே சம்பூதவு, நாங்கள் இருவரும் உன்னுடைய அங்கத்திலே தோன்றினவர்கள், ஆகையினால உனக்கு என்ன பெயர்? க ஈசவ கேசவ அப்படின்னு உனக்கு பெயராக இருக்கு. கேசவ அப்படின்னு ஆழ்வாரிங்க சாதிக்கிறாரு. ஆக முதல்ல விண்ணோர் தலைவான நித்திய விபூதியை சாதிச்சார். அடுத்தது கேசவா அப்படின்னு லீலா விபூதியை சொல்ல ஆரம்பிக்கிறார். கேசவா மனைசே ராயர் குல முதலே. ஆனா தேவர்களுக்கு நாயகன் அப்படின்ற இடத்தோட மட்டும் நில்லாமல் கண்ணனாக வந்து அவதரிக்கிறானே அதை சொல்றார். மனைசே ராயர் குல முதலே, ஆயர் குலத்துக்கு முதலாக இருக்கக்கூடியவன், கொழுந்தாக இருக்கக்கூடியவன். அந்த ஆயர்கள்லாம் எப்படி இருக்கான்னா, மனைசேர் ஆயர். 3 வியாக்கியானம் ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறாங்க. மனைசேர் ஆயர். ஆக ஆயருடைய மனைகள்லாம் எப்படி இருக்குன்னா சேர்ந்து இருக்கு. அப்போ சேர்ந்த மனைகளை உடைய ஆயர் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மனைனா வீடு, வீடுலாம் சேர்ந்து இருக்கு. ஸ்ரீரங்கம் தான் ஞாபகம் வருது. ஸ்ரீரங்கத்தில் எல்லா வீடும் சேர்ந்தே இருக்கும். தனியாக ஒரு சுவர் காம்பவுண்ட் வாழதெல்லாம் இருக்காது, எல்லாமே சேர்ந்தே இருக்கும். அந்த மாதிரி மனைசேர் ஆயர் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொன்று, ஆயர் மனைசேர் முதல், ஆயர்களுடைய வீட்டை போய் சேர்ந்த முதல்வனான எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு 2வது வியாக்கியானம். ஏன்னா அவன் வெண்ணெய் களவு காணுவதற்கு அந்த வீட்டுகள் அகங்கள் உள்ளதான போய் களவு காண வேண்டும். ஆக ஆயர் மனைகளை சேர்ந்த கண்ணபிரான் அப்படின்னு 2வது வியாக்கியானம். 3வது, மனைசேர் ஆயர், மனையை சேர்க்கக்கூடிய ஆயர்கள். அதாவது இவர்களுடைய மனை வீடு அப்படின்றது என்னன்னா 4 மூங்கில் கம்பை கட்டினா அதான் வீடு. ஆக இந்த நொமேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்க போறார்களோ அங்கங்க டென்ட் போடுற மாதிரி 4 மூங்கில் கம்பை கொண்டு போவார்கள், அது கொண்டு கட்டுவார்கள், அதான் வீடு அப்படின்னு ஆகும். ஆக மனையை அங்கங்க போய் சேர்க்கக்கூடிய ஆயர்கள் அப்படின்னு 3வது வியாக்கியானம். மனைசேர் ஆயர் குல முதலே மாமாயனே, ஆச்சரியமான சேஷ்டிதத்தை உடையவன். என்ன சேஷ்டிதம் அப்படின்னா, ஆசிரித கரஸ்பர்ஷம் பெற்ற அந்த திரவியம் வெண்ணெய் அப்படின்றது அதுவே தனக்கு தாரகமாக கொண்டு இருக்கான். உபய விபூதி நாயகனாக இருந்து இந்த மாதிரி பண்றான் எம்பெருமான். ஆச்சரியமான சேஷ்டிதம். மாயனே மாதவா, எல்லாம் தாயாருடைய சம்பந்தத்தினாலதான் இதெல்லாம். சினையே தழைய மராமரங்கள் ஏழுமைதாய் சீரீதரா. ராமச்சரித்திரம். சினையை, சினைன்னு உறுப்பு, உறுப்பு மரத்துக்கு உறுப்பு கிளை, அதெல்லாம் ஏய்ந்து இருக்கு, நல்லா பொருந்தி இருக்கு, நல்லா அடர்ந்து இருக்கா. சினையை தழைய தழைத்து இருக்கு. இது சால விருட்சங்கள், மராமரம் 7 எய்தான் ராமபிரான், அதை சாதிக்கிறார். சினையை தழைய மராமரங்கள் ஏழுமைதாய் சிறீதரா. சிறீதரா என்றால் எய்யும் நேரத்தில் இருந்த வீரஸ்ரீ, அந்த வீர தோற்றம் இருக்கு இல்லையா, அது சொல்லப்படுறது ஸ்ரீதரா அப்படின்னு. ஸ்ரீதரானா தாயாருக்கு கேழ்வன் அப்படின்னு இங்க அர்த்தம் கிடையாது. ஸ்ரீயை தரிக்கக்கூடியவன். எப்படிப்பட்ட ஸ்ரீயை? தாயார் அப்படின்ற ஸ்ரீ கிடையாது, வீரஸ்ரீ, அந்த வீர செல்வ செருக்கு இருக்கு இல்லையா, அதை தரித்தவன். அந்த பொசிஷன் வந்து அப்படி இருக்க ஆழ்வாருக்கு. அந்த எய்த அந்த பொசிஷன் வந்து அப்படி ஒரு ஆகர்ஷகமா பராக்கிரம சூச்சகமாக இருக்கு. சினையை தழைய மராமரங்கள் ஏழுமைதாய் சிறீதரா. இணையாய் இணைய பெயரினாய், இணையாய் இப்படிப்பட்ட சேஷ்டிதத்தை உடையவனே, இணைய பெயரினாய் இப்படிப்பட்ட திருநாமத்தை, அந்த சேஷ்டிதத்தை சூச்சனம் பண்ணக்கூடிய இன்ன திருநாமத்தை உடையவனே,
இணையா இணை பெயரினாய் என்றெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட திட்டத்தை உடையவனே, இப்படிப்பட்ட திருநாமத்தை உடையவனே என்றெல்லாம் சொல்லி, என்று நைவன் அடியேனே, அடியேன் எல்லாம் இப்படி நைந்து இருக்கேன், சித்திலனாக ஆகிறேன், என்ன எம்பெருமானுடன் பூரணமாக கலக்க வேண்டும் என்று. அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டில் எம்பெருமானுடன் கலவி ஆசைப்பட்டார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணா, 2 பாட்டு தாழ்த்தானா. இப்போ எம்பெருமான் கலவியை கொடுக்கறதுக்காக இன்னும் சற்றே இன்னும் நெருங்கி வரான். அப்பா ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அகன்று போறார். ஆழ்வாருக்கு இங்க இந்த தீர்க்க சிந்தையந்தின்னு மாறி மாறி வரக்கூடியது இந்த ஒரு பதிகத்திலேயே ஆழ்வாருக்கு வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கு. எம்பெருமான் வரா அகன்று போறார், மறுபடியும் எம்பெருமான் வரா அகன்று போறார் ஆழ்வார். தீர்க்க சிந்தையந்தி அப்படின்னு சொல்றது வந்து பகவத் விஸ்லேஷம், பகவத் சம்ஸ்லேஷம். இங்கேயும் அதே தான். எம்பெருமானே வர. மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்பெருமான் இருப்பான், அவரை எம்பெருமான் தள்ளி போவான், மறுபடியும் எம்பெருமான் வருவான், மறுபடியும் தள்ளி போவான் அப்படின்னு இருக்கும். இங்க என்ன அப்படின்னா, ஆழ்வார் தள்ளி போறார் அப்படின்னு ஒரு வாசி இந்த பதிகத்துல 7ஆம் பாட்டில் தெரிவிக்கிறார். அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கும் அரியானை கடிசேர் தன்னந்துழாய் கழனி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கு அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டு. அடியேன் சிறிய ஞானத்தன், நான் ரொம்ப சின்ன ஞானத்தன். இதெல்லாம் கோஷ்டிக்காரெல்லாம் இதுதான் விண்ணப்பிப்பா. அப்பப்போ ஏதாவது யாராவது ஒன்று சொன்னார்கள் என்றால் அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு சொல்லிடுவா. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றதுக்கு வந்து இந்த பாட்டை எடுப்பா. அடியேன் சிறிய ஞானத்தன், ஒன்றுமே தெரியாது, சிறிய ஞானத்தன், ஒன்றுமே தெரியாதவன், அடியேன் அப்படின்னு சொல்றார். எப்படி ஆழ்வார் தன்னை அடியேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்? ஆச்சரியமா கேட்டுக்கிறா இதெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம். இந்த கேள்வியை எழுமான்றது தெரியாது. என்ன கேள்வி அப்படின்னா, அடியேன்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுக்கு சேஷபூதன், அவனுக்கு கைங்கரியம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு. ஆழ்வாரோ அகலக்கூடியவர். இந்த 7ஆம் பாட்டில் ஆழ்வார் என்ன பண்றார்? அகன்று போறார் எம்பெருமானை விட்டு. அப்ப அகன்று போகக்கூடியவர் எம்பெருமானுக்கு நான் சொத்து, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எப்படி அகல முடியும் அப்படின்னா, அதுக்கு ஆச்சாரியால் சாதிக்கும். இந்த கேள்வியே முதல்ல எழணுமே. அடியேன் அப்படின்னு சட்டு எல்லாருக்கும் என்ன தோணும்? அடிமைப்பட்டவன் அடியேன் அப்படின்னு மட்டும் தான் தோணும் இல்லையா? இங்க அடிமைப்பட்டவன்றது ஆழ்வார் திருவுள்ளத்துல ஏற்குமா? அடிமை தான் வேண்டாம், நான் அடிமை செய்தால் எம்பெருமானுக்கு தோஷம் அவத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறாரே ஆழ்வார், அப்படிப்பட்டவர் அடியேன்னு சொல்லுவாரா அப்படின்ற கேள்வி. அதை நம்மளையே கேட்டுண்டு ஆச்சாரியர்கள் மட்டும் உள்ள ஆச்சாரியர்கள்லாம் கேட்டுண்டு அவர்களே பதில் சொல்றார்கள். இங்க ஆழ்வார் அடியேன் அப்படின்னு கேட்டுக்க சொல்றாரு. என்ன தாற்பயம் அப்படின்னா, ஒரு வாசனையினால இவருக்கு பழக்கம், சொல்லி சொல்லி பழக்கம், அடியேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றார் அப்படின்னு ஒரு பதில். மற்றொரு ஆச்சரியமான பதில் என்ன அப்படின்னா, அடியேன் அப்படின்றதுதான் ஆத்மாவுக்கு ஸ்வரூப நிரூபகம். நான் அப்படின்னு ஆழ்வாருக்கு சொல்ல வராது. நான் என் அப்படின்னு சொல்றது காட்டிலும் சட்டுன்னு ஆத்மாவை குறிக்கணும். நான் அப்படின்னும் பொழுது அடியேன் அப்படின்னு தான் வாயில வருது ஆழ்வாருக்கு. இதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல இந்த ஞானானந்தங்கள்லாம் வந்து தடஸ்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாஸ்யம் தான் அந்தரங்க நிரூபகம். அதாவது ஆத்மானா என்ன? ஞானமயமா இருக்கும் ஆத்மா, ஞானமாகவே இருக்கும் ஆத்மா அப்படின்றதெல்லாம் 2வது படி. எடுத்த மாத்திரத்துல ஆத்மானா என்ன அப்படின்னா, பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டது ஆத்மா. இதுதான் அதனுடைய லட்சணம், டெஃபினிஷன். டிஃபைன் ஆத்மா அப்படின்னு யாராவது சொன்னா என்ன பண்ணணும்? ஆத்மா ஞானமாகவே இருக்கும், ஞானத்தை குணமாக கொண்டிருக்கும், அதெல்லாம் தள்ளி இருக்கக்கூடியவை. ஆத்மான டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அந்தரங்க நிரூபகம் தாஸ்யம். ஆகையினால தன்னை சொல்லிக்கும் பொழுது அடியேன் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். இங்க மற்றொரு முக்கியமான சம்பிரதாய அர்த்தம் என்னன்னா, திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல ஆழ்வான் பெற்ற அர்த்தம் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு இடத்துல தாஸ்யம் முக்கியமா இல்லாட்டி ஞாத்திருத்தம் முக்கியமா, சேஷத்துவம் முக்கியமா, ஞாத்திருத்தம் முக்கியமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர. இந்த சந்தேகம் எங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது ஸ்ரீபாஷ்யத்துல எக்ஸாக்டா எந்த இடத்துல அப்படின்னு. ஆனா பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்ல, சரித்திர கிரந்தங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, எம்பெருமானார் வந்து கூரத்தாழ்வான திருக்கோட்டியூர் நம்பி பக்கல் அனுப்பினாராம். திருக்கோட்டியூர் நம்பி இதுக்கு விடை சொல்லுவார் அப்படின்னு அனுப்பினாராம். 6 மாசம் எம்பெருமானாரை விட்டு அங்க திருக்கோட்டியூர்ல கைங்கரியம் பண்ணினார் நம்பிக்கு கூரத்தாழ்வான். அதற்கப்புறம் எம்பெருமானாரை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால நம்பி இடத்துல சேவிச்சுட்டு விடை கொள்ளறேன். ஏன்னா 6 மாசம் ஒண்ணுமே பேசல திருக்கோட்டியூர் நம்பி. கிளம்பும் பொழுது ஆழ்வான் ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்னபடி கண்டாயே அப்படின்னாராம். புரிஞ்சு பெருத்து கூரத்தாழ்வானுக்கு என்னன்னா, ஆழ்வார் 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியில கண்கள் சிவந்து அப்படின்ற பதிகத்துல அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு அங்க தெரிவிக்கிறார். அப்போ என்னுள்ளான் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, அடியேன் உள்ளான் அப்படின்னு உடலை தனித்து தெரிவிச்சாச்சு.
ஆத்மா அப்படின்றத தெரிவிக்கணும். ஆத்மாவை சொல்லும் பொழுது என் உள்ளான், ஆத்மாவின் உள்ளான், ஜீவனின் உள்ளான் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? அடியேன் உள்ளான் அப்படின்றார். ஆக ஆத்மாவை டிஃபைன் பண்ணணும், நிரூபணம் பண்ணணும் அப்படின்னாலே அடியேன் அப்படின்றதான் சொல்லாக இருக்கு. அதனால முக்கியமானது டெஃபினிஷன் ஆத்மாவுக்கு என்ன அப்படின்னா சேஷபூதன் ஆத்மா அப்படின்றது தான். அப்படின்றது சம்பிரதாயத்தில் இந்த 8:8 இருக்கக்கூடிய 2வது பாட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப பிரசித்தமான பாட்டு. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்றது தான் திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல கூரத்தாழ்வான் பெற்ற பாசுரம் அப்படின்னு, அதாவது இந்த இடத்துல அர்த்தமாக பெற்ற பாசுரம் அப்படின்றது எப்படியோ அதே போலதான் இந்த பாட்டும் தோன்றது. பெரியோர்கள் அண்டி கேட்க வேண்டும், அதே அர்த்தம் தான் இங்க. இங்க அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு சொன்னாலே இங்க என்னன்னா அடியேன் ஆழ்வார் சொல்றாரு, ஜீவாத்மாவுக்கு நிரூபகமாகவே அடியேன் அப்படின்ற சொல்லை ஆழ்வார் காண்கிறார். ஆகையினாலதான் அடியேன் அப்படின்னு சொல்றார். அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் அறியானை. யாருக்குமே எம்பெருமான அறிய முடியாது. அறிதல் ஆர்க்கும் அறியான், யாருக்குமே அறிவதற்கு அரியவனாக எம்பெருமான் இருப்பான். தனக்கும் தன் தன்மை அறியான் அப்படின்னு தன்னாலேயே தன்னை அறிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் அறிதல் ஆர்க்கும் அறியானை. கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான். கடினா பரிமளம், வாசனை, நல்ல வாசனை சேர்ந்த குளிர்ந்த திருத்துழாய். கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி, கண்ணினா மாலை, அந்த மாலையை புனைந்தவன் அணிந்தவன். கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை. யாரை அறிய முடியாது? அறிதல் ஆர்க்கும் அறியானாக யார் இருக்கா அப்படின்னா பரமபதநாதன்லாம் வேண்டாம். கண்ணனை, கண்ணனாக திருவவதாரம் பண்ணினானே அவனையே அறிய போகாது. கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை. செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை. செடியார் ஆக்கை, செடினா தூறு, இங்க பாவம் அப்படின்னு அர்த்தம். பாப்பம் மிக்கு இருக்கக்கூடிய ஆக்கை உடம்பு, பாப்பத்தினாலதான உடம்பு வருது. செடியார் ஆக்கை, அப்படிப்பட்ட ஆக்கையை உடம்பை சம்சார சம்பந்தத்தை தீர்க்கும் திருமால், போக்கி கொடுக்கக்கூடிய திருமால். யாருக்கு போக்கி கொடுக்கறான்? அடியார், அடியவர்களுக்கெல்லாம் போக்கி கொடுக்கறான். இந்த பாசுரத்தை யார் பார்த்தாலும் என்ன தோணும்? செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமால். தன்னை அண்டின ஆசிரித ஜனங்கள், பக்த ஜனங்கள், பாகவத ஜனங்களுக்கெல்லாம் சம்சார சம்பந்தத்தை எம்பெருமான் போக்கி கொடுக்கிறான். ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எம்பெருமான் போக்கி கொடுக்கிறான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். இங்கதான் பூர்வாச்சாரியர்கள்லாம் அந்த பிரகரணத்தை அனுசரித்து வெறும் மேலழ இந்த அர்த்தம் தெரியறது அப்படின்னு விட மாட்டார்கள். பிரகரணத்துக்கு சேர, அந்த கான்டெக்ஸ்டுக்கு சேர ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லணும் இல்லையா? கான்டெக்ஸ்டுக்கு சேர அருளி செய்கிறார்கள். யாருக்குமே தோன்றாத ஒரு அர்த்தத்தை அருளி செய்கிறார்கள். இங்க அடியார் அடியார் அப்படின்னு சொல்றது கைவல்யார்த்தியை. இந்த கைவல்யார்த்தி என்ன பண்றான் அப்படின்னா அவன் நல்ல அடியவனாக இருக்கான். அடியவன்னா யாரு? சுவாமிக்கு அதிசயத்தை விளைக்கக்கூடியவன். இந்த கைவல்யார்த்தி என்ன பண்றான்? ஆத்மா தாழ்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் எம்பெருமானை விட்டு போறான் அப்படின்றது இல்லை, அவன் ஆத்மா போதும் அப்படின்னு இருக்கான். ஆனா ஆழ்வாருக்கு பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, என்னை காட்டிலும் நல்ல தாசபூதனா இருக்கானே, நான் என்ன பண்றேன்? எம்பெருமானை போய் கிட்டி எம்பெருமானுக்கு தோஷத்தை அவத்தியத்தை விளக்கிறேன். ஆனா இந்த கைவல்யார்த்தி என்ன பண்றான்? எம்பெருமானை எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உடம்பும் வேண்டாம், நீயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆத்மா அனுபவமே போதும் அப்படின்னு இருக்கான் இல்லையா? நல்ல செயலை செய்யறாம எம்பெருமானுக்கு ஒரு தோஷமும் வராதபடிக்கு நல்ல அடியவனாக இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இங்க செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலாக அடியார் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கைவல்யார்த்தி, எம்பெருமானுக்கு ஒரு தோஷமும் வராதபடிக்கு அகன்று போகக்கூடிய அந்த கைவல்யார்த்தி அவனுடைய சம்சார சம்பந்தத்தை தீர்க்கும் திருமால். அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டேன். அப்படிப்பட்ட திருமாலை நான் என்ன பண்றேன்? அடியேன் அப்படின்னு சொல்றேன். காண்பான், காண வேண்டும் காண வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். காண்பான் அப்படின்னா காண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். காண்பான் அலற்றுவன், காண்பதற்காக அலற்றுவன், கதறுவன். அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டு. இதை காட்டிலும் பெருத்த ஒரு அஜ்ஞானம், ஒரு அயர்வு இருக்க முடியுமா? நான் சம்சாரியாக இருந்த பொழுது கூட நான் நல்ல ஞானி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நிம்மதியா எம்பெருமான மறந்திருந்தேன். இப்போதான் எம்பெருமானை காண வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனுக்கு ஒரு அவத்தியத்தை சேர்க்கிறேனே. அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டே. இது காட்டிலும் பெரிய அஞ்ஞானம் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு 7ஆம் பாட்டை தெரிவிக்கிறார். 8ஆம் பாட்டுல இப்படி ஆழ்வார் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அகன்று போக, ஐயோ ஆழ்வாரை ஒரு கால் இழந்தே போயிடுவோமோ அப்படின்றதுக்காக எம்பெருமான் மிகவும் நெருங்கி ஆழ்வாருக்கு ஒரு சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சானாம்.
எம்பெருமான் சொல்றான் ஆழ்வார் இடத்துல, நான் திருவாய்ப்பாடியில அதாவது திருவாய்ப்பாடியில நான் வந்து வெண்ணெயை சாப்பிட்டேன். எதுக்காக தெரியுமா வெண்ணெயை சாப்பிட்டேன் என்றால், 300 கால் நான் உலகத்தை எல்லாம் விழுங்கினேன், அதுக்கப்புறம் அதை உமிழ்ந்தேன். ஆனா ஒரு கால் வயிற்றுல மண்ணானது ஒட்டி கொண்டு இருக்குமோ, அந்த மண்ணுனால எனக்கு ஏதாவது சிரமம் வருமோ அப்படின்றதுக்காக இப்போ வெண்ணெயை சாப்பிட்டேன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னான்னா. ஆழ்வார் சொன்னார், இதெல்லாம் என்ன ஒரு பதில்? நீ வெண்ணெயை சாப்பிட்டது ஆசிரித கரஸ்பர்சத்தை கொண்டது அந்த வெண்ணெய், இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மாதிரி எம்பெருமானும் ஆழ்வாரும் பேச, அந்த அனுபாஷணத்தை ஆழ்வார் இங்க பண்றார். எம்பெருமானுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஆழ்வாருக்கு ஒன்று காட்ட வேண்டும். என்ன காட்டணும் ஆழ்வாருக்கு அப்படின்னா, ஆழ்வார் அகன்று போறார், நான் தாழ்ந்தவன் அப்படின்னு. ஆழ்வார் வந்து எம்பெருமானுக்கு வெண்ண ஸ்தானத்துல ஆசிரித கரஸ்பர்ஷம் பட்ட வெண்ணையே எம்பெருமானுக்கு தாரகமாக இருக்கும் அப்படின்னா, நேர ஆசிரிதரான ஆழ்வார் அவர் தாரகமா இருக்க மாட்டாரா? வெண்ணெய்ன்றது என்ன? அது ஏதோ ஒரு பிராகிருத பதார்த்தம். அதனிடத்துல எம்பெருமானுக்கு இவ்வளவு ஆசை இருக்கு அப்படின்னா, ஆத்மா விலட்சணமானது, அதுவும் பக்தி தலையெடுத்த ஆத்மா ஆழ்வார். அவர் எத்தனை விலட்சணமானவர்! அவர் பாட்டு நான் தாழ்ந்தவன் அப்படின்னு அகன்று போனாலுமே கூட எம்பெருமான் சொல்றது என்னன்னா, வெண்ணெய் எனக்கு எப்படி தாரகமோ அதே போல ஆழ்வீர் நீரம் எனக்கு தாரகம் அப்படின்னு இந்த 8ஆம் பாட்டுல எம்பெருமான் தெரிவிக்கிறான். அதை தெரிவிக்கும் பொழுது இந்த பாட்டு எப்படி அமையிறது அப்படின்னா, எம்பெருமான் ஏற்கவே ஆழ்வாருக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு சரித்திரத்தை சொல்ல, ஆழ்வார் வந்து அதுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி அமைந்திருக்கு இந்த பாட்டானது. என்ன சரித்திரத்தை, என்ன ஒரு உரையாடல் நடந்திருக்கு எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும்? எம்பெருமான் ஆழ்வாரை வந்து கேள்வி கேட்கறான் அப்படின்னா, நான் மனசுல இருந்து புகுந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறான். என்ன, வெண்ணெய் சாப்பிட்டது எதுக்காக அப்படின்னா, அன்று 7 உலகம் உண்டது எல்லாம் சரியாக வெளியில வந்துதான் அப்படின்றது தெரியல. ஆகையனால இருக்கக்கூடிய அந்த மண்ணானது திருமேனிக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா கரைய வேண்டும் அப்படின்றதுக்காக வெண்ணெயை சாப்பிட்டேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்ல, அதுக்கு ஆழ்வார் பதில் உரைக்கிறதாக எம்பெருமான் சொல்றது வேணுன்ட்டே சொல்றான். பதில் ஆழ்வாருக்கு என்ன அப்படின்னு தானே யோசிச்சு ஒரு பதில் வருது. அது எம்பெருமானுக்கு வேண்டிய பதில் என்ன? ஆசிரித கரஸ்பர்ஷம் பெற்றது எனக்கு தாரகம் அப்படின்ற பதில் எம்பெருமான் ஆழ்வார் வாயிலே வர வைக்கிறான் இந்த பாட்டுல. உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறுமணிசு உவலையாக்கி நிலை எய்தி மண்தான் சோர்ந்தது உண்டேலும் மனுஷருக்காகும் பீர் சிறிது மண்டா வண்ணம் மண்கரனை ஊன் மருந்தோ மாயோனே. உண்டாய் உலகள் முன்னமே, நீ லோகங்கள் 7ஐயும் உண்டாய் இல்லையா, அது முன்னமே ஏதோ ஒரு காலத்துல நீ உலகங்கள் எல்லாம் உண்டாய். அதுக்கு அந்த ஜீரண சக்தி நன்றாக இருக்க வேண்டும், இல்லாட்டி அஜீரணமாக எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்ப நீ வெண்ணையை சாப்பிட்டா என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றார். உண்டாய் உலகள் முன்னமே, உமிழ்ந்து எல்லாவற்றையும் அப்பயே நீ உமிழ்ந்து விட்டாய். ஆனா அப்புறம் என்ன பண்ண? மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய், உன்னுடைய மாயினால சங்கல்பத்தினால இச்சையினால நீ ஆயருடைய மனைகளிலே புக்கு வெண்ணெய் உண்டாய். உவலை ஆக்கிய நிலை எய்தி, உண்ணும் பொழுது சக்கரவர்த்தி திருமணாக போகல, ராமபிரானாக அவன் ஜன்மத்தை எடுத்தானே என்றால் அப்பொழுது அவனால இந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிட முடியாது. உவலை ஆக்கிய நிலை எய்தி என்று அதுக்கு முன்னாடியே மனைசேர் ஆயர் குலம் முதலே அப்படின்னு சொல்லினார்களே ஆழ்வார், அதை தான் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி ஆயர் குலத்துக்கு முதலாக எம்பெருமான் திருவதாரம் பண்ணதுனால அவனால வெண்ணெய் சாப்பிட முடிஞ்சது. சக்கரவர்த்தி திருமணாக அவன் அவதாரம் பண்ணியிருந்தானே என்றால் அவனால் இந்த மாதிரிலாம் வியாபாரங்கள்லாம் செய்திருக்க முடியாது. அது இருக்கட்டும். உவலை ஆக்கு நிலை எய்தி, எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, அவனதோ திவ்ய சம்ஸ்தானம் எங்க ஸ்ரீவைகுண்டத்துல திவ்யமங்கல விக்கிரகத்தோட எம்பெருமான் கூடியிருக்கான். ஆனா இந்த லோகத்துக்கு வரும்பொழுது உவலை ஆக்கை, உவலை அப்படின்னா தாழ்ந்தது அப்படின்னு அர்த்தம். உவலை ஆக்கை தாழ்ந்ததோர் ஆக்கை, நமக்கெல்லாம் தாழ்ந்ததான பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இருக்கு இல்லையா, இது போன்ற ஒரு உடலை எம்பெருமான் எடுத்துக்கொள்றான். ஆழ்வார் ரொம்ப ஜாகிரதையா சாதிக்கிறார். உவலை ஆக்கை நிலை எய்தி, இந்த நிலையை எம்பெருமான் எய்துகிறான். எப்படி இந்த பிராகிருதமானது தாழ்ந்த உடல் கண்ணுக்கு விஷயமாக இருக்கோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையை, இந்த மாதிரி 2 கை 2 கால் கொண்ட இந்த நிலையை எம்பெருமான் எய்துகிறான். நேர எம்பெருமான் உவலை ஆக்கையை எய்துவது கிடையாது. அவன் எப்போ பிறந்தாலும் அதக ஸ்வஸ்வபாவதா அப்படின்னு தன்னுடைய சுபாவத்தை விட்டே கொடுக்க மாட்டான். அவன் தன்னுடைய ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு
அங்க இருக்கக்கூடிய அந்த ஆதியஞ்சோதி உருவத்தை தான் இங்க அவன் பிறக்க வைக்கிறான். ஆக இங்க வந்தாலும் அவன் சுத்த சத்துவமான திருமேனியை தான் எடுத்துப்பான். அதனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய உவலை ஆக்கை தாழ்ந்த சரீரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கக்கூடிய நிலையே அந்த திருமேனிக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணை கொண்டு இந்த பிராகிருத்தமான சரீரத்தை காணறோம், அதே கண்ணை கொண்டு தான். இதுதான் கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே எம்பெருமானார் சாதிப்பார். சர்வ மனுஜ நயன விஷயதாங்கதா அப்படின்னு எல்லார் கண்ணுக்கும் இலக்கானான் எம்பெருமான். ஆக உவலை ஆக்கிய நிலை எய்தி மண்தான் சோர்ந்தது உண்டேலும் உண்ட அந்த இதுல அந்த 7 உலகங்கள்ல மண் தான் சோர்ந்தது, ஏதாவது மிச்சப்பட்டது ஏதாவது இருந்தது என்றால் மண்தான் சோர்ந்தது உண்டேலும் மனிதர்க்காகும் பீர் அண்டா வண்ணம். மனுஷர்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பீர் பீர் அப்படின்னு ஒரு வைவரண்யம்ன்ற வியாதி வருமா. மண்ணானது வயிற்றுல தங்கித்தே என்றால், அஜீரண வியாதி ஏற்பட்டதே என்றால் பீர் அப்படின்னு வைவரண்யம். அதெல்லாம் அந்த காலத்துல என்னவோ தெரியல. அந்த காலத்துல என்ன, எல்லா காலத்துல தான் இருக்க போகுது. இந்த காலத்துலயும் ஒரு வைவரண்யம் வரும் போல இருக்கு. அதாவது உடல்ல வந்து ஒரு நிற மாற்றம் வரும், அதுதான் பீர் அப்படின்னு. அப்படிப்பட்ட பீர் சிறிதும் அண்டா வண்ணம், அது எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக, எனக்குன்னா யாரு, பகவானுக்கு எம்பெருமானுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நெய் ஊன் மருந்தோ, அதுக்காக நீ வந்து நெய் நெய் அப்படின்னா இங்க வெண்ணெய் அப்படின்னு அர்த்தம். வெண்ணெய் தான் இங்க நெய் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்காக தான் நீ வெண்ணெய் சாப்பிட்டியா, இது என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். மனிதருக்காகும் பீர் சிறிதும் அண்டா வண்ணம், அந்த பீரானது அண்டவே கூடாது அப்படின்றதுக்காக அண்டா வண்ணம் நெய் ஊன் மருந்தோ மாயோனே, அதுக்காகவா நீ வெண்ணெய் சாப்பிட்ட, என்ன இப்படி போய் சொல்ற நீ, அப்ப என்ன பதில் அப்படின்னு ஆழ்வார கேட்க, ஆழ்வார் என்ன சொல்லுவார், ஆசிரித கரஸ்பர்ஷம் பெற்றது அப்படின்றதுக்காக தானே நீ சாப்பிட்ட அப்படின்னுவார். அப்போ எம்பெருமான் அந்த பதிலை வைத்து ஆழ்வார் என்ன சொல்லுவான் மறுபடியும், அப்போ ஆசிரித கரஸ்பர்ஷம் பெற்ற வெண்ணையே எனக்கு தாரகம் அப்படின்னா பரம ஆசிரித்தரான தேவரீர் எனக்கு தாரகம் கிடையாதா, ஆக எதுக்காக அகல வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் கேட்பான் இல்லையா. அதுதான் அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேட்டித்தத்தை உடையவன் மாயோனே அப்படின்னர். அதற்கு பிறகு மாயோம் தீய வளவலை பெருமா வஞ்ச பேய்விய தூய குழவியாய் விடப்பால் அமுதா முது செய்திட்டமாயன் வானோர் தனித்தலைவன் மதராள் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் என் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே. மாயோம் அப்படின்னு இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமான் வந்து போன பாட்டோடு சமாதானம் பண்ணா இல்லையா, வெண்ணையை போன்றது தேவரீர் எனக்கு தாரகமாக இருப்பீர் அப்படின்னு. உடனே ஆழ்வார் கொஞ்சம் ஒப்புக்கொள்றார், ஆனா மறுபடியும் தலையெடுக்கிறது, என்ன அகன்று போகணும் அப்படின்னு. என்ன சொல்றார் ஆழ்வார், நான் வெண்ணையான, நான் நஞ்சு, நான் எப்படி தாரகமாகவேன், உன்னை முடிச்சிடுவேனேனா, நான் விஷம் போன்றவன் அப்படின்னு ஆழ்வாருக்கு திருவுளமாக. அப்போ எம்பெருமான் என்ன காட்டி கொடுக்குறான் அப்படின்னா, இப்படிதான் பூதனை அப்படின்றவள் வந்து விஷப்பால கொடுத்தா, எனக்கு அதுவே அமுதமாக தான் இருந்தது, தேவரீரே வருத்தப்படணும் விஷம் அதெல்லாம் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு இந்த பாட்டுல எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க அந்த பாட்டை பாடுறார். மாயோம், நாங்கள் மாய மாட்டோம், அகன்று போறோம் அப்படின்னு சொல்லி நாம் மாய்வதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பதிக முடிய போறது இல்லையா, இனிமேல் கலவிதான், சேர்க்கை தான், இனிமேல் நான் மாய மாட்டேன். அப்ப ஏன் பன்மையில பிரயோகம் பண்ணோம், மாயோம்னு சொல்றாரு அப்படின்னா 2 அர்த்தங்கள் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். மாயோம் அப்படின்னு சொல்றது, நானும் மாய மாட்டேன், எம்பெருமானையும் மாய விடமாட்டேன். ஏன்னா அகன்று போனார்னா ஆழ்வார் மாய்ந்து போயிடுவார், ஆழ்வார் அகன்று போயிட்டாருன்னா எம்பெருமானும் மாய்ந்து விடுவான். ஆக 2 பேருக்கும் மாய்வு வேண்டாம், அந்த மாய்தல் வேண்டாம். மாயோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொன்று, எப்பவுமே பக்கத்துல அந்த 10 பேர் இருக்கார்கள் இல்லையா, எல்லாரையும் தான் கூட சேர்த்துக்கிறார், 10 ஆழ்வார்களையும். மாயோம், நாங்கள் மாய மாட்டோம், அகன்று போய் மாய மாட்டோம். மாயோம் தீய வளவலை பெருமா வஞ்ச பேய், பூத்தனை அவ எப்படி இருக்கா, தீய ரொம்ப தீமை பெற்றவளாக இருக்கா, ஜகத்துக்கு காரணத்தையே அழிக்கணும் அப்படின்னு ஒரு தீமை அவளுக்கு வந்திருக்கு, அந்த எண்ணம் வந்திருக்கு. தீய பெருமாவஞ்ச பேய், பெருத்த மா, பெருமா அப்படின்னாலே மானா என்ன பெருசு, பெருனா என்ன பெருசு, ஆக மிகவும் பெரிய வஞ்சனை, பெரிய வஞ்சனை, ஏமாற்றவள். என்ன ஏமாற்றுகிறாள் அப்படின்னா, சர்வஜனா கண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் கூட நம்பிடுவான் போல இருக்கு, என்னுடைய தாய் தான் வந்திருக்கா அப்படின்னு நம்புற அளவுக்கு இவள் ஒரு பெரிய வஞ்சனை செய்யக்கூடியவளாக இருக்காள். தீய அளவலை பெருமா வஞ்ச பேய், இப்படி வஞ்சகத்த புத்தியோட வந்திருக்கா. அதே போல அளவலை, அளவலை அப்படின்னா பகுஜல்பம், லொடலுடன் பேசிகிட்டே இருக்கிறது. இவ என்ன பண்றானா,
முத்தே மாணிக்கமே கண்ணனே குழந்தையே அப்படின்னு கொஞ்சிண்டே வராளா? எல்லாம் பொய்யான பாவம். ஆனா பகுஜல்பம் ஏதோ பேசிண்டே வரா. தாயை போல எப்படிலாம் தாய் கொஞ்சுவாளோ அதே போல வராவோ. தீ அளவலை பெரு மகாவஞ்ச பேய் வீய அவள் முடியும்படியாக தூய குழவியாய், குழவினா குழந்தை, தூய்மையான குழவி குழந்தையா. என்னன்னா இவனும் சர்வேஸ்வரன் இல்லையா? அந்த சர்வேஸ்வரன் அப்படின்றத கொஞ்சம் கூட காட்டிக்கலையா. அந்த குழந்தைத்தனத்துல அப்படி ஒரு தூய்மை இருந்ததான். தூய குழவியாய் விடப்பால் விஷப்பால், விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன், அதுவே அமுதாகும்படியாக எம்பெருமான் அமுது செய்தான். சரி, இவன் தான் கண்ணனாக இருக்கான், இவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு காட்டிக்கவே இல்லை. அப்ப எப்படி அந்த பூதனையுடைய விஷமானது அந்த நஞ்சானது அமுதாச்சு, எப்படி அவன் முடிஞ்சு போனான் அப்படின்னா, இவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு காட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் அந்த தர்மி, அந்த வஸ்துவானது மாறாது இல்லையா? இப்போ நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு தெரியுமானா தான் சுடும் அப்படின்றத நெருப்புக்கு தெரியுமானா? நம்ம தொட்டா அது சுட போறது அவ்வளவுதானே. இப்போ நெருப்புக்கு ஒரு கால அறிவு இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அது ஆனால் மறந்துடுது. நான் சுடுவேன் சுடுவேன் அப்படின்றது அது மறந்து போயிருது நெருப்பு. அப்போ கூட நம்ம தொட்டா அந்த நெருப்பு சுட தான் போறது. அதே மாதிரிதான் இப்போ சர்வேஸ்வரன் அப்படின்னு தான் நினைச்சிக்கவே இல்லை. தூய குழவியா இருக்கான், இருந்தாலும் அவன் சர்வேஸ்வரன் தானே, அவன் பரபிரமம் தானே. அப்படி இருக்கிறதுனால இவ அங்க போனால இவ முடிஞ்சு போயிட்டா. தூய குடவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன், இப்படிப்பட்ட ஆச்சரிய பூதன் மாய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன், வானோர் தனித்தலைவன் நித்தியசூரி நாயகன், மலராள் மைந்தன் பெரிய பிராட்டியாருக்கு கேள்வன், வானோர் தலைவன் மலராள் மைந்தன் எவ்வுயிருக்கும் தாயோன், எல்லாருக்குமே தாய போன்றவன், தம்மான் சர்வலோக சுவாமி. தம்மான் தம்மான் அப்படின்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம், சர்வலோகத்துக்கும் சுவாமி. என் அம்மான் எனக்கு சுவாமி, என்னை அகலாத படிக்க எனக்கு காக்கறான் இல்லையா, எனக்கு சுவாமி. தம்மான் என் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே, அந்த மூர்த்தியை சார்ந்து மாயோம் நான் மாய மாட்டேன் அப்படின்னு முதல் பதத்தோட அன்வயம். அம்மா மூர்த்தி, அப்படின்னா அழகிய, மானா பெருத்த, மூர்த்தினா வடிவம், அழகிய பெருத்த ஒரு வடிவை உடையவன் புருஷோத்தமன். அவனை சேர்ந்து அவனை சார்ந்து அவனை சேர்ந்து நான் மாய மாட்டேன், எம்பெருமானை மாயும்படியாக நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு இந்த 9ஆம் பாட்டை தெரிவித்தார். 10ஆம் பாட்டில் இப்படி ஆழ்வாரை எம்பெருமான் சமாதானம் பண்ணின பிறகு, சரி இனிமேல் ஆழ்வார் அகன்று போக மாட்டார் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு விஸ்வாசம் ஏற்பட்ட பிறகு எம்பெருமான் என்ன பண்றான்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறானா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு ஆழ்வார் திருநாட்டுக்கு வர போறார். அதுக்கு வேண்டியதான அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அவன் கோடித்து வைக்கிறான். கோடித்து வைக்கிறது அப்படின்னா அலங்காரம் பண்ணி வைக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்தை நல்லா அலங்காரமாக பண்ணி அலங்கிருத்தமாக பண்ணி ஆழ்வாரை வரவேற்கிறதுக்காக எம்பெருமான் திருநாட்டுக்கு போறான் அப்படின்றத ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். இடைப்பட்ட காலம் முனிய நான்முகனை அளவுக்கும் ஆழ்வார ஆஷின் போறதுக்கு எம்பெருமான் வரத்துக்கு அங்க போய் அவன் சிலதெல்லாம் அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறான் இல்லையா, அதுக்கு நடுவில் ஆழ்வார் என்ன பண்றாருன்னா அந்த காலதாமதத்தை பொறுக்க முடியாம இவ்வளவு கத்துறார். முனிய நான்முகனையில எம்பெருமான் அழைச்சிக்கிறான் அப்படின்னு ஒரு ஹாஸ்யமா நம்மளுடைய இங்க சாதிக்கிறார். ஏன்னா இந்த பாட்டுல வீடு திருத்துவான் அப்படின்னு வருது. வீட்டை திருத்துவதற்காக எம்பெருமான் வீடு திருத்துவானா, வீடு திருத்துபவனாக ஆகிறான் எம்பெருமான். வீடு வீடுனா மோட்சம் இல்லையா, ஸ்ரீவைகுண்டத்தை போய் திருத்தறான், அதாவது அலங்காரம் பண்றான் ஆழ்வாரை வரவேற்கிறதுக்காக. ஆக சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாய பற்றறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான், ஆர்ந்த ஞானச்சுடராகி அகலம் கீழ் மேல் அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே. சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து, சார்ந்த நன்றாக பொருந்தி இருக்கு இரு வல்வினை, ரெண்டு புண்ணியம் பாப்பம் அப்படின்ற அந்த வலிய வினை இருக்கு இல்லையா, பொருந்தி இருக்கக்கூடிய அந்த வலிய வினைகள் இரண்டையும் சரித்து தள்ளி விடுறான் எம்பெருமான். அதெல்லாம் தள்ளி விட்டு சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாயப்பற்றறுத்து, மாயம் என்ன பற்று என்ன ரெண்டையும் எம்பெருமான் இருக்கிறான். மாயம் அப்படின்னாலே மாயாவயினம் ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள். மாயானா ஞானம், மாய ஞானத்தை குறிக்கிறதாக. ருச்சி ஆசை இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான ஞானம்தான். மாயம் அப்படின்னா இங்க ஆசை, பற்று அப்படின்னா வாசனை. ஆக ருச்சி என்ன வாசனை என்ன ரெண்டத்தையும் எம்பெருமான் போக்குறான். ஆக கர்மத்தையும் போக்குறான், ருச்சி வாசனைகள் எல்லாவற்றையும் போக்குறான். மாய பற்றறுத்து தீர்ந்து
இதெல்லாம் எம்பெருமான் செய்யும் பொழுது என்ன பண்றான் அப்படின்னா தீர்ந்து தீர்ந்து அப்படின்னா கிருத்தகிருத்தியனாக அப்படின்னு இங்க நம்மள அருளி செய்கிறார். பெரியாச்சன் பிள்ளையும் இதெல்லாம் அருளி செய்கிறார். கிருத்தகிருத்தியனாக பண்றான் அப்படின்னா செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவனாக ஆறான். ஏன்னா தீர்ந்து தீர்ந்து அப்படின்னால என்னது எல்லாம் முடிவு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக முடிந்தவனாக செய்ய வேண்டியதெல்லாம் முடித்தவனாக எம்பெருமான் பண்றான். இதெல்லாம் கிருத்தகிருத்தியனாக தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி தன்னிடத்துல மனம் வைக்கும்படியாக ஆழ்வாரை திருத்திறான். ஆக என்ன பண்றான் தீர்ந்து திருத்தறான். அதாவது முடிச்சிட்டான், அவ்வளவுதான். செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டான். என்னன்னா முடிக்க வேண்டியது என்ன இருந்தது, என்ன முடிச்சான் அப்படின்னா கருமங்களெல்லாம் தள்ளி விட்டான். அதே போல ருச்சி வாசனை எல்லாம் போக்கினான். எம்பெருமான் தன்னிடத்துல ஈடுபாட்டை ஏற்படுத்தினான். இதெல்லாம் செய்த பிறகு அவன் தீர்ந்தவனாக ஆனான். முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்தவனாக ஆனான். தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் வீடு திருத்துவான். வீடுன்ற மோட்சம் பரமபதம், அதை திருத்துவான். அதை திருத்துவன் ஆனான். அதை திருத்துவதற்காக அவன் போனான். அப்படிப்பட்டவனாக இருக்கான் எம்பெருமான். வீடு திருத்துவான். இப்படிப்பட்டவன் ஆர்ந்த ஞானச்சுடராகி ஆர்ந்த ஞானச்சுடராகி தன்னிடத்துல பொருந்தி இருக்கக்கூடிய ஞானம். எம்பெருமானுக்கு சர்வஜனா இருக்கான் இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அழியவே அழியாத ஞானமானது அவனிடத்துல பொருந்தி இருக்கு. ஆர்ந்த ஞானச்சுடராகி அகலம் கீழ் மேல் அளவிறந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கான். 10 திசைகளிலும் வியாபித்து இருக்கான். அகலம் கீழ் மேல் என்று எல்லா திசைகளிலும் வியாபித்து இருக்கான். அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும். நேர்ந்தனா சூக்ஷ்மமான நேர்ந்த உரு. அதே போல அரு சூக்ஷ்மமான அச்சித்து. என்ன உருனா அச்சித்து, அரு அப்படின்னா உருவமற்ற சித்து. இப்படி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சித்தென்ன, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அச்சித்தென்ன எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறான். நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம். அதான் எப்படி அவன் வியாபித்திருக்கான்னா உயிராக இருந்து கொண்டு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு வியாபித்து இருக்கிறான். இவற்றின் உயிராம் நெடுமாலே. நெடிய மால். மால் மால் அப்படின்னா பல அர்த்தங்கள் உண்டு. மால் மால் அப்படின்னா சர்வாதிகன் சர்வேஸ்வரன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பெரியவன் அப்படின்னு அர்த்தம். ஆசிரித்த வியாமோகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன ஆச்சாரியால் சாதிக்கிறா அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டுக்கு சேர இந்த ஏதோ ஒரு விஷயம் வியாப்தி சொல்லப்படுறது அப்படின்னா உடனே ஆச்சாரியால் என்ன யோசிப்பா அப்படின்னா ஆழ்வார் திருவுள்ளத்துல என்ன ஓடின்னு இருக்கு, இந்த கட்டத்துல எதுக்காக இப்போ வியாப்தியை சொல்லணும், லோகம் முழுக்க எம்பெருமான் வியாபித்து இருக்கு அப்படின்றதுலாம் இந்த கட்டத்துல எதுக்காக சொல்லணும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது ஆச்சாரியால் என்ன தெரிவிக்கிறா அப்படின்னா நெடுமாலே எல்லாமே ஒரு வியாமோகத்தினால பண்ணியிருக்கான். ஆழ்வாரை எப்படியாவது பெற வேண்டும் அப்படின்றதுக்காக ஒருத்தரை பிடிக்க ஊரை வளைப்பார போல ஒருத்தர் ஒருத்தன் இருக்கான், அவனை பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், இந்த காலத்திலே பார்க்குறோம் இல்லையா, மொத்த டவுனையும் அவன் வந்து இது பண்ணுறான் இல்லையா, அவன் சுற்றி வளைக்கிறானே. அது போல எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா எல்லா இடத்துலையும் 10 திசைகளையும் எதுக்காக வியாபித்து இருக்கான் அப்படின்னா என்னிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகத்தினால தான், என்னை பிடிக்க வேண்டும், என்னை அகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அதை சொல்றார். இவற்றின் உயிராம் நெடுமாலே. என்னிடத்துல அப்படிப்பட்ட நெடிய ஒரு வியாமோகத்தை கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு கடைசி பாட்டுல பலஸ்ருதி. என்ன பலன் இந்த 10 பாட்டை கற்றவர்களுக்கு என்றால், நான் எப்படி வியசனப்பட்டேனோ அகன்று போக வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டதோ அந்த துக்கமானது இந்த 10 பாட்டை அனுசந்தானம் பண்றவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு தெரிவிக்கிறார். மாலே மாய பெருமானே மா மாயனே என்றென்று மாலே ஏறி மால் அருளால் மண்ணு குருகூற்றட கோபன் பாலே தமிழர் இசைகாரர் 10 பரவம் 1000 பாலே பட்ட இவை 10 வல்லார்க்கு இல்லை பறிவதே. மாலே மாலேனா பெரியவன் இல்லையா, சுரூபத்தினாலேயே பெரியவன், எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைந்திருக்கான். மாலே மாய பெருமானே, அவனுடைய குணத்தினால பெருமை பெற்றவனாக இருக்கான். ஆச்சரியமான குணங்களை கொண்டபடினால மாய பெருமானே மா மாயனே. மறுபடியும் மாயம் என்ன என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவனுடைய சேட்டிதங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கு. ஆக சொரூபம் குணம் சேட்டிதம். மாலே மாய பெருமானே மா மாயனே என்றென்றெல்லாம் சொல்லி, ஆனா மாலே ஏறி மால் ஏறி எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. மால்னா பைத்தியம், பித்து வியாமோகம் இல்லையா, எனக்கு என்ன பைத்தியம் பிரம்மம் பிடிச்சு போயிடுது அப்படின்னா இப்படிப்பட்டவனை நான் அண்டலாமா, நான் அகல வேண்டுமே அப்படின்னு எனக்கு பிச்சேறி போயிடுது. மாலே ஏறி. ஆனா என்ன ஆச்சு, மால் அருளால் எம்பெருமான் திருமால் இருக்கான் இல்லையா, அவனுடைய அருளால எம்பெருமானை அகல போக விட மாட்டானே,
அவனுடைய அருளால மாலே ஏறி அருளால் மண்ணு குரு கூற்றட கோபன் அவன் இடத்துல நான் மன்னி நின்றேன், பொருந்தி நின்றேன். நான் அகன்று போக போக எம்பெருமான் எப்படியாவது என்னை வளைத்து தன் திருவடிகளிலே என்னை பொருத்தி கொண்டான், மண்ணும்படியாக செய்தான். மண்ணு குருகூற்றட கோபன் பாலேஹி தமிழர் இசைக்காரர் பத்தர் 3 பேர் தெரிவிக்கிறார். பாலேய் தமிழர் அப்படின்னா பால் போன்று அமுதமாக இருக்கக்கூடிய தமிழ், அதுல நல்ல ஞானம் படைத்தவர். பாலை தமிழர் இசைக்காரர் இசை ஞானம் படைத்தவர்கள். பத்தர் பக்தியை உடையவர்கள். அவர்கள் எல்லாருமே பரவும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய திருவாய்மொழியாக அமைஞ்சிருக்கு இந்த 6 பாட்டு. பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் 1000 பாட்டுகள்ல அந்த 3 வகையரா ஸ்தோத்திரம் பண்றார்களாம். யாரு? பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர். சரி, யார் இந்த பாலை தமிழர் அப்படின்னா முதலாழ்வார்கள். அதே போல இசைக்காரர் யாரு அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். பத்தர் யாருன்னா பெரியாழ்வார் அப்படின்னு ஆழ்வார்கள் கோஷ்டியில இந்த மாதிரி ஒரு வியாக்கியானம். அதே போல ஆச்சாரியர்கள் கோஷ்டியில அது யாரு பாலை தமிழர் அப்படின்னா அந்த காலத்துல ராமானுஜம் அப்படின்னு சுவாமி இருந்திருக்கார். அவர் தான் அந்த ஆச்சாரியர் இருந்திருக்கார், பாலை தமிழர். அதே போல இசைக்காரர் யாரு? அந்த காலத்துல ஆழ்வார் திருவரங்க பெருமான் அரையர் ஆளவந்தாருடைய திருக்குமாரர், அவர் தான் இசைக்காரர். அதே போல பத்தர் யாரு அப்படின்னா பிள்ளை உறங்காவெளிதாசர், அவர் தான் பக்தியில நல்லா திளைத்தவர் அப்படின்னு சம்பிரதாயம். ஆகையினால இப்படி ஆழ்வார்கள் கோஷ்டி என்ன, ஆச்சாரியர்கள் கோஷ்டி என்ன. அதுல இந்த பாலை தமிழர் அப்படின்னு நல்லா தமிழ் தெரிஞ்சவர் பராங்குஷ நம்பி அப்படின்ற ஆச்சாரியர், அவர் தான் நல்லா தமிழ் தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் பத்தர் பிள்ளை உறங்காவெளிதாசர், இசைக்காரர் ஆழ்வார் திருவரங்க பெருமான் அரையர். ஆக பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் அவர்கள் எல்லாம் பரவக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இந்த 1000 பாலே பட்ட 1000 பால் அப்படின்னா ஆயிரத்தினுடைய இடத்திலே பட்ட, இதுல ஏற்பட்ட முத்துப்பட்டது கடலிலே அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிப்பார்கள். அதாவது முத்துப்பட்ட துறை கடல்ல எல்லா இடத்துலையும் இது கிடைக்குமான, முத்து கிடைக்குமான, கிடைக்கிறதே ஒரு சிரமம் இல்லையா? ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் பாலே தமிழ் இசைக்காரர் 1000 பாலே பட்ட இவை 10. இந்த வளவள் அப்படின்ற இந்த 10 இருக்கு இல்லையா, இதை வல்லாருக்கு இல்லை பரிவதே, அவர்களுக்கு பரிவு கிடையாது. பரிவுனா வருத்தம். என்ன வருத்தம்? அகன்று போய் சிரமம் அப்படின்றது அவர்களுக்கெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே சம்ஸ்லேஷம் தானே ஒழிய விஸ்லேஷம் தானே ஏறிட்டு கொள்ள மாட்டார்கள். அந்த கஷ்டம் தான் ஆழ்வார் இங்க பட்டார். ஆழ்வாருக்கு இங்க விஸ்லேஷம் அப்படின்ற கஷ்டமே கிடையாது. தானா தேவையே இல்லாமல் விசேஷத்தை ஏறிட்டு கொண்டார் இல்லையா, அந்த சிரமம் அந்த அடியார்களுக்கெல்லாம் வரவே வராது. முதல்ல விசேஷமே வராது. ஆக எம்பெருமானுடன் கூடியே இருப்பார்கள் அப்படின்னு பலத்தை சொன்னார். ஆக இந்த பதிகத்துல எம்பெருமானுடைய சௌஷீல்யமானது தெரிவிக்கப்படுறது. ஆக ஆழ்வார் இடத்துல கிட்டணும்னு எம்பெருமான் வர, ஆழ்வார் அகன்று போறார் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு. எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய சீலகுணத்தை காட்டி ஆழ்வாரை தன்னுடன் சேர்க்கிறான். அப்படின்றது தான் இந்த வளவேள் உலகு அப்படின்ற திருவாய்மொழியினுடைய பிரமேயம். இதுல காட்டப்பட்ட பகவத்குணம் சௌஷீல்யம் அப்படின்ற குணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.